அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இறைவன் உன் உடலையே விரும்பல, நீ உடலுக்கு மேலே போடுற வேஷத்தையே விரும்புகிறான். அவன் நல்ல ஆன்மா, சுத்த ஆன்மாவை எத்தனை வாடான்னுங்கிறான் கடவுள். ஆனால் அதை எடுத்துன்னு போக முடியல நம்மளால். ஏன்னா அவ்வளோ அடையாளம், கடவுளுக்கு படித்தவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டோம். நம்ம புள்ள ஒரு 10 வயசில் நம்ம புள்ள அடையாளம் தெரியும். ஆனால் 10 வயசில் தொலைஞ்சிட்ட புள்ள 30 வயசு பொறுத்து நம்ம புள்ளையே எதிர போனால் கூட தெரியாது. தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் கடவுள் படைக்கும் போது அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு, இப்போ நாம்ளே அடையாளம் தெரியாது தான் தேடிங்கிறான் நம்மளை கடவுள். அந்த கடவுளுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி நம்ம திருப்பி பழையபடி மாறணும். அப்படி மாறினோம்னா கடவுளுக்கு அடையாளம் தெரியும், கூப்பிட்டுப்போம். அதை விட்டுட்டு நம்ம ஆசைன்ற சேத்துல பிறண்டுட்டு கடவுளுக்கு அடையாளம் தெரியாத போது கடவுள் வருவார் பொய் பேசிக்கின்னு தான் தெரியுது. கடவுள் விஷயத்தில், உலக விஷயத்தில் 1000 பொய் சொல்லிக்கோ, பொழுப்பு நத்திக்கோ, கடவுள் விஷயத்தில் பொய் பேசாது. ஏன்னா இருக்கிற பாவத்திலே பெரும்பாவம் கடவுள் விஷயத்தில் பாவம் பண்ணுறது தான். வெளி விஷயத்தில் நீ 1000 பண்ணிக்கோ, பொய் சொல்லாது இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் கடவுள் விஷயத்தில் பொய் பேசாது. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லு, தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாது. திருப்பி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, ஏந்து ஓடாத. அந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்கணும். அப்போது மனம் பெருமையை விரும்பக்கூடாது, மனம் புகழை விரும்பக்கூடாது, மனம் இந்த பணத்தை விரும்பக்கூடாது. ஏன்னா பணமும் பாவமும் ஒன்று தான். எப்போ உங்கள்கிட்ட பணம் சேர்ந்தோ கூட பாவமும் சேர்ந்தோம். ஏன்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு தானே. இரவுக்கு பகல் தொடர்ச்சி இல்லையா, பகலுக்கு இரவு தொடர்ச்சி இல்லையா, புண்ணியத்துக்கு பாவம் தொடர்ச்சி இல்லையா. அதனால் பணத்துக்கும் பாவத்துக்கும் நெருங்கிய உறவு. அதனால தான் சொன்னான், இது ஒன்று தொடாமல் இருக்க முடியாது. கண்ணதாசன் ரொம்ப அழகாக பாடினான். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நேழை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாது, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாது. இது ஒன்றோட ஒன்று தொடாமல் வாழ முடியுமா? அது தொடர்ச்சி. அப்போ பணத்தை தொட்டினா பாவத்தையும் தொடுறேன்னு அர்த்தம். அதனால் பக்குவன்றது எல்லாத்துக்குமே உண்டு. சாப்பிட பொருள் பக்குவம் எல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? இறைவன் நம்மளை பக்குவம் இல்லாமல் விதைச்சிட்டான். ஒரு நெல்மணியை போடுற மாதிரி விதைச்சிட்டான். இந்த உலகம் இந்த நெல்மணியை எடுத்து, அதாவது நாம தான் நெல்மணி, இந்த உலகன்றது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வெறும் சாதாரண நெல்லாக இருந்த நம்மளை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் ருசிக்கக்கூடிய பக்குவத்துக்கு யார் கொண்டு வந்தா? கடவுளும் காலமும் தான். அப்போ நாம் யாருக்கெல்லாம் நன்றி கடப்பட்டவங்க? கடவுளுக்கு நன்றி கடப்பட்டவங்க, காலத்துக்கு நன்றி கடப்பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் பாடம் அடி கொடுக்கலன்னா இப்படி ஒரு குருவை நம்ம கிடச்சிருப்பாரா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வருவாங்க, வர முடியுமா? சாமி எனக்கு என்ன குறை, என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நான் கை தட்டினா ஓடி வந்து சேவகம் செய்து எனக்கு 1000 பேர் இருக்கிறான் அப்படின்னு பட்டினத்தாரே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி உலகம் அவரை மறந்துட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய மகான ஒரு செகண்டில் ஒரே நொடியில் கிடைத்த ஞானத்தினால அவர் எது உண்மைன்னு புரிஞ்சு அந்த வாழ்க்கைக்கு தயாரானது மாதிரி நமக்கும் ஒரு நாள் ஒரு ஞானம் புலப்படும். அந்த ஞானம் புலப்படும் போது நாம் எங்கே தேடி போனோம்? படிந்த ஞானம் கிடைச்சவன எங்கே தேடி போனார்? வீட்டை விட்டு வெளியே எங்கே போனார்? இறைவனை தேடி போனார், மனுஷனை தேடி போகவே இல்லை. அப்போ நமக்கும் பக்குவம் வர வர மனிதர்களை விட்டு விலகி, சொந்த மதத்தை விட்டு விலகி, ரத்த பாசத்தெல்லாம் விட்டு விலகி, சொத்து சுகத்தெல்லாம் விட்டு விலகி யார் கூட போய் உறவாடணும்? குருநாதர் தான் சாட்சி. இதை என்னைக்குமே மறக்காமல் இருக்கும். இது வாழ்க்கை பாடங்கள். இதை அப்பப்போ நம்ம சொல்லவே கூடாது. ஒரு முறை சொல்லிட்டோன்னு சொன்னால் அது வாழ்க்கை முழுக்க அதை மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஒழுக்கம்தான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை நம்ம கைவசப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான கருவி. ஒழுக்கம் தவறனா நடத்த கெட்டவளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு கூட கற்பு உண்டு, பெண்ணுக்கு தான் கற்புக்குதுன்னு தப்பாக சொல்லினுக்குது உலகம். ஒவ்வொரு உயிருக்கும் கற்பு உண்டு. அந்த கற்பு நெறி அதை தவறுச்சின்னு சொன்னால் அது வாழதை விட செத்து போகிறது மேல். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் எல்லாருக்குமே கற்பு உண்டு. கற்புன்னா என்ன சாமி? உடலில் எங்கேயோ உயிரை ஒழிக்க வச்சுக்கிறானா, அதை எவனா களவாடி போனானா எவனை விட்டு போயிடுமானா? அது இல்லை.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இவர் தான் என் தெய்வம்னு பிடிச்சிட்டா அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலேருந்து நாம் விலகாமல் இருந்தால் நாமளும் கூட கண்ணகி மாதிரி கற்பு நெறி தவறாமல் தான் வாழறோம். புரியுதுங்களா? இது இல்லாமல் வெறும் பாடத்தினால யாரும் ஊர் போய் சேர முடியாது. இது நெடும் பயணம். ஏதோ 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் முடியுமானா அப்படிலாம் இந்த பாடம் முடித்து கொடுக்காது. இது செஞ்ச வினைகளுக்கேற்ப பக்குவப்படும். நான் நிறைய வினை செஞ்சுருக்கிறேன், நிறைய பாவ மூட்டைகள்லாம் சுமந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே கிடைக்காது. யாருக்கெல்லாம் உடனே கிடைக்கும் சாமி? யார் மனசெல்லாம் வெள்ளந்தியாக இருக்குதோ, யார் மனசெல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்குதோ, யார் மனசெல்லாம் விஷம் இல்லாமல் இருக்குதோ. இது ரொம்ப முக்கியமானது. நாம் மேலே தான் வெள்ளத்தோல் போட்டுருக்குறோம், மேலே தான் வெள்ளை துணி போட்டுருக்குறோம். இதே போல் வெள்ளை நிறத்தில் யார் ஆகணும்? நம்ம மனம் ஆகணும். ஏன்னா நான் மறந்துட்டேன், உண்மையிலே நான் இங்கே பார்க்கக்கூடிய அடையாளம் இல்லை. நான் யாருன்னே தெரியாமல் என்னை மறைச்சி ஒருத்தன் பாதுகாப்பாக வச்சுன்னுக்கிறான். அவனை போய் பார்க்குற வரைக்கும் இவன் தேவையை தவிர இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனை பார்க்கணும். அவனை யார்? என்னையே நான் பார்க்கணும்னா இந்த ஒன்றுத்துக்கும் உடவாத இந்த உடம்பை தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. என்னை கெடுக்கக்கூடிய இந்த மனசை தவிர வேறு வாகனம் இல்லை. அப்போ இந்த 2 பொருளை வச்சு தான், உடலையும் மனதையும் வச்சு தான், இதில் கிடைக்கக்கூடிய அறிவை வச்சு தான் எல்லை இல்லாத அந்த பேரறிவை நம்மளால் அறிய முடியும், அதை உணரவும் முடியும். வெறும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே கேட்குறோம், நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நாமளும் நிறைய விஷயம் சொல்கிறோம். ஐயா எல்லை இல்லாமல் எவ்வளோ சொல்லிட்டாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த கேட்டதும் தெரிஞ்சதும் நம்மளை காப்பாற்றுமா? உண்மையான காலத்தில் நம்ம சண்டை போடும்போதே கேட்டதும் கைவிட்டுடும், எல்லாமே கைவிட்டுடும். எது நம்மளை காப்பாற்றோம்னா எதெல்லாம் நாம் அனுபவமாக உணர்ந்துருக்கிறோமோ அது மட்டும்தான் உண்மையான களத்தில் நம்மளை காப்பாற்றும். மற்ற எல்லாம் கைவிட்டுரும். குருவோட ஞானமும் நம்மளை கைவிட்டுடும். புரியுதுங்களா? அப்போது அவர் சொன்னது, வாழ்க்கையை வாழ்ந்தது எதுக்காகனா அனுபவி. நம்ம எல்லா கேள்வி கேட்போம், 1000 கேள்வி கேட்போம், அதுக்கு ஒரே பதில் சொல்லுவார், போய் பாடத்தை பண்ணு. என்ன சாமி, தலைவலியா அனாசின் போடு, ஜுரமா அனாசின் போடுன்ற மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போய் முதல்ல பாடத்தை பண்ணு அப்படின்னு. எதுக்காக அதை சொன்னார்? நான் 1000 சொல்லலாம், அது நீ கேட்ப, அந்த நேரத்துக்கு உனக்கு பெரிய புரிதல் வந்துடும். ஆனால் கேட்டை தாண்டவுடனே அதெல்லாம் மறந்து இந்த உலகம் அதை மறக்க வச்சிருமே. கேட்டது பார்த்தது எல்லாம் மறந்துடும். ஆனால் நீ அனுபவிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த உடலை விட்டு உயிர் போகிற வரைக்கும், கேட்டை விட்டு போகிறதில்ல, இந்த உடலை விட்டு உயிர் போகிற வரைக்கும் இந்த அனுபவம் நம்மளை யார் கூட போய் கொண்டு சேர்க்கமோ அவங்ககிட்டயே உறவாடுமே தவிர இந்த உலகத்துலேருந்து நம்மளை விலக்கி வைக்கும். அப்போ எது சத்தியமான பொருள்னா கேட்குறதோ பார்க்குறதோ எதுவுமே இல்லை, நாம் சுயமாக அனுபவிக்கிறது மட்டும்தான் நமக்கு சொந்தமான சொத்து. இந்த சொத்தை நீ ஒரு குண்டுமணி அளவாக சேர்த்துட்டிங்கன்னா அது என்றைக்கும் வீண் போகாமல் இறைவனும் குருநாதரும் நம்மளை அள்ளி அணைச்சிப்பாங்க. கவரி நகை மாதிரி இருக்கிறோம், இன்றைக்கி பார்க்கறதுக்கு மின்னு இருக்கிறோம், வெயில் படும்போது தங்கத்தோட பலன்னு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அடுத்து பாலிஷ் போகிற வரைக்கும் வரும். அப்போ குருநாதர் பாலிஷ் போகிற வேலை குருநாதர் பார்க்கல. இந்த தகரத்தை தங்கமாக மாற்றுவேன்னு ரசவாதம் பண்ணுறாரு. எது தகரமாக இருக்குது? மனம் தகரமாக இருக்குது. ஏன் அது தகரமாயிடுச்சு? மண்ணில் விழுந்து கிடக்குது. அது மண்ணில் விழுந்து தகரமானதுனால இறைவன் என்ற காந்தத்தோடு அது ஒட்டாமல் இது உலகத்தோடே வாழ்ந்து ஒரு நாள் செல்லரிச்சு காணா போயிடும். அப்போ இந்த தகரத்தெல்லாம் சேர்த்து ஐயா ஒரு பாடம் ரசவாதம் பண்ணி தகரத்தெல்லாம் தங்கம் மாற்றணும் தான் அவர் இவ்வளோ பாடுபட்டிருக்காரு. நாமெல்லாம் என்ன பண்ணணும்? தங்கமாக மாறுவோமா? கண்டிப்பாக நாமெல்லாம் தங்கமாக மாறணும், மாறுவோம். குருநாதர் மேலே பக்தி இருந்தால் கண்டிப்பாக அது சாத்தியமாகும். இந்த ஒரு பக்தி போதும். தெய்வ பக்தி வேணால் மாறலாம், நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் பக்குவம் வந்த பிறகு வரக்கூடிய பக்தி ஒன்று எதுன்னு சொன்னால் அது குரு பக்தி மட்டும்தான். பக்குவம் வந்தது பிறகு வருது. மற்றதெல்லாம் அம்மா சொன்ன பக்தி, அப்பா சொன்ன பக்தி, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன பக்தி, இதெல்லாம் மாறிக்கினே இருக்கும். ஆனால் நானே வயசுக்கு வந்த மாதிரி, வயசு வந்த பொண்ணு மாதிரி நானே பூப்படைஞ்சு அந்த பக்குவம் வந்த உடனே எப்படி இருக்கும் அந்த நிலைமை?
அதை போல் எனக்கு பக்குவம் வந்த பிறகு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் யாருன்னு சொன்னால் குருநாதர் மட்டும்தான். இந்த நாளில் நமக்காக வாழ்ந்து எப்பவுமே உடலால் மறைஞ்சி உயிரோடு உறவாடி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வத்தை போற்றி கொண்டாடக்கூடிய உன்னதமான நாள் இந்த நாள். என்ன நாள் இன்னைக்கு? குரு பூர்ணிமா. அப்பா பூர்ணிமா, அம்மா பூர்ணிமா, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ தெய்வத்துக்கு நிகராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் குருவை தவிர வேற யாரும் இல்லை. ஏன்னு சொன்னால் பார்க்காத ஒன்றை யாராலையும் சொல்லவே முடியாது, அனுபவிக்காத ஒன்றை யாராலையும் சொல்லவே முடியாது. அப்போ பார்த்து உணர்ந்து அனுபவித்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் குருவை தவிர இறைவனுக்கு சாட்சியாக இந்த குருன்ற கண்ணாடியின் மூலிமா தான் இறைவனுடைய காட்சி தெரியுமே தவிர நம்ம மனக்கண்ணாடியிலேருந்து அவனை பார்க்கவே முடியாது. அவனை பார்க்கணும், குருன்ற கண்ணாடி நம்ம மனம் கண்ணாடியாக மாறணும். நாம் பல பேர் இதில் வச்சு பார்த்துன்னுக்குறோம், நம்மளே பார்க்குறதில்ல, பார்த்தாலும் தெரியறதும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழுக்கு சேர்ந்து போய்க்குது அதில். அப்போ இந்த அழுக்கெல்லாம் நீக்கி இறைவனை காணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடி குருவோட கண்ணாடியாக இருந்தால் முக்தி நிச்சயம், மோட்சம் நிச்சயம். அதை எல்லாருக்கும் இந்த நாளில் ஐயா மூலயமா கிடைக்கும்னு உங்கள் சார்பாக ஐயா கிட்ட நான் வேண்டுகிறேன்.